பலமுனை தாக்குதல்ல பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாகவும் அவ்வப்போது தகவல்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது. தற்போது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தக்கூடிய பணிகள்ல இந்திய ராணுவத்திலிருந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்போ பதில் தாக்குதல் என்பது தற்போதே தொடர வாய்ப்பு இருக்கா? நேற்று இரவிலே பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள எல்லைப் பகுதிகளிலே தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. அந்த தாக்குதல்கள் தடுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பதிலடியாகத்தான் இந்தியா ட்ரோன் விமானங்கள் மூலமாக லாகூர் மற்றும் ராவல்பிண்டி ஆகிய இடங்களிலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே தற்போது பாகிஸ்தான் எப்படியாவது உடனடியாக பதிலடி கொடுத்து நாங்களும் பதிலுக்கு பதில் தாக்குதல் நடத்துகிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக ஜம்மு பகுதியிலே தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இதற்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் என ஏற்கனவே மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் ஆகியோர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பாகிஸ்தான் அத்துமீறல் செய்தால் நிச்சயம் பதிலடி இருக்கும் என்பது அவர்களுடைய எச்சரிக்கை. ஆகவே இன்று இரவிலேயே பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விக்னேஷ், கணபதி, இப்போ ஏற்கனவே பாகிஸ்தான் தரப்புல இருந்து இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வா தான் இப்ப இந்த தாக்குதல் என்பதை பாகிஸ்தான் தரப்புல இருந்து தொடங்கி இருக்காங்களா? பாகிஸ்தானிலே தற்போது மிகவும் பதட்டமான கொந்தளிப்பான சூழல் நிலவுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் JEM, LET போன்ற தீவிரவாத அமைப்புகள் பயிற்சி முகாம்கள் தகர்க்கப்பட்டுள்ளன. தீவிரவாதிகள் மரணமடைந்துள்ளனர். அத்துடன் தீவிரவாத தலைவர்களும் மரணமடைந்துள்ளனர். இதனால் அங்கு பொதுமக்கள் மிகவும் கொந்தளிப்புடன் பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவம் ஏன் இந்த தாக்குதல்களை தடுக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பி வருகிறார்கள். அதை திசை மாற்றும் முயற்சியாகத்தான் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவின் பல்வேறு இடங்களிலே தாக்குதல் நடத்துவதற்காக முயற்சி செய்து வருகிறது. நேற்று பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் பகுதியிலே உள்ள பொற்கோயிலை தாக்கக்கூட குறிவைத்து முயற்சி செய்யப்பட்டதாகவும் அது முறியடிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படித்தான் பாகிஸ்தான் பழிக்கு பழி வாங்க வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக தாக்குதல் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்று ஜம்முவிலே இதையெல்லாம் எதிர்பார்த்து ஏற்கனவே காத்திருந்ததன் காரணமாகத்தான் இந்திய பாதுகாப்பு படையினர் வானிலே இப்போது அங்கு காட்சிகளிலே நாம் பார்க்கலாம் எப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருட்டாக இருக்கிறது. அதனால் வானத்திலே வரும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் விமானங்கள் தெரிகின்றன, வெளிச்சமாக சிறிதாக தெரிகின்றன, பின்னர் எப்படி சுட்டு வீழ்த்தப்படுகின்றன போன்ற பல்வேறு விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது. டெல்லி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் நேற்றே இது போன்ற இருட்டடிப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஆகவேதான் இந்த ஒத்திகையின் அடிப்படையிலே இன்றும் தற்போது ஜம்மு மற்றும் அதன் அருகாமையில் உள்ள பகுதிகளிலே இருட்டடிப்பு செய்வது சுலபமாக இருந்திருக்கிறது. மக்களுக்கு பயிற்சி இருக்கிறது என்பதால் இந்த சூழலை அவர்கள் சமாளிப்பார்கள் என கருதப்படுகிறது. நேற்றும் அமிர்தசரஸ் மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளே இதே போன்ற பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டது. பின்னர் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் விமானங்கள் முறியடிக்கப்பட்டன என்ற தகவல் வெளியான பிறகு அதை உறுதி செய்த பின்னரே இன்னும் மின்சார துண்டிப்பு மீண்டும் வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலிலே தற்போது மீண்டும் ஒரு முறை கடுமையான தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. 8 ஏவுகணைகளை இதுவரை இந்திய ராணுவம் தடுத்து வீழ்த்தி இருக்கிறது. அதே போல பல ட்ரோன் விமானங்களையும் வீழ்த்தி இருக்கிறது. இதன் விவரங்கள் என்ன என்பது நேரம் செல்ல செல்ல இந்த தாக்குதல்கள் முழுவதுமாக தடுக்கப்பட்ட பிறகு மின்சார வசதி ஆகியவை மீண்டும் கொடுக்கப்பட்ட பிறகு விவரங்கள் தெரிய வரும். விக்னேஷ், கணபதி, இப்போ ஏற்கனவே இந்தியா பகல்காம் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக 9 இடங்களை குறிவைத்து பயங்கரவாதிகளை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அப்போ பொதுமக்களையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளையோ அட்டாக் பண்ணல அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்ல, அங்க பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இடத்துல பாகிஸ்தான் ராணுவத்தில் வந்ததற்கான ஒரு அடையாளத்தையும் இன்னைக்கு பிரஸ் மீட்ல காமிச்சிருந்தாங்க. இப்போ உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பு நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் பாகிஸ்தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற உலக நாடுகளுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமா இன்று இந்தியா வெளிப்படுத்தியிருக்கு. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பாகிஸ்தான் அத்துமீறி இது மாதிரி தாக்குதல் நடக்கும்போது அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இந்தியா நடத்திய தாக்குதல்களிலே மரணமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். அதிலே பல தீவிரவாதிகளின் இறுதி சடங்கு, அந்த சடங்கிலே தீவிரவாத தலைவர்கள் பங்கேற்கிறார்கள், அவர்களுடன் சேர்ந்து ராணுவத்தினரும் பங்கேற்கிறார்கள். இதற்கான புகைப்படத்தை தான்
இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் மன்னிக்கவும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர் சந்திப்பிலே காட்டி எப்படி பாகிஸ்தான் ராணுவம், ISI, தீவிரவாதிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுகிறார்கள், எல்லோருமே ஒன்றுதான் என்று சுட்டிக்காட்டினார். அத்தகைய சூழ்நிலையில் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ISI பதிலடி கொடுக்க வேண்டும் என நினைக்கின்றன. அதே சமயத்திலே அங்கு இந்திய ட்ரோன் விமானங்கள் தாக்குதலை ஏன் தடுக்கவில்லை என கொந்தளிப்பு எழுந்திருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் எப்படியாவது தொடர்ச்சியாக தாக்குதல் முயற்சிகளை செய்து இந்த பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் அரசு மீது உள்ள அதிருப்தியை குறைக்க வேண்டும். அதே சமயத்திலே பாகிஸ்தானும் பதிலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கிறது என்றும் பாகிஸ்தான் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் சர்வதேச அரங்கிலே இதுவரை துருக்கி, அஜர்பைஜான் உள்ளிட்ட ஓரிரு நாடுகள் தவிர யாரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கவில்லை. தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா நடவடிக்கை எடுக்க இந்தியாவுக்கு உரிமை இருக்கிறது என்பதை பல நாடுகள் வலியுறுத்தி இருக்கின்றன. மேலும் பல நாடுகள் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும், இதை மேலும் பெரிய போராக உருவாக்க கூடாது என்று மத்தியஸ்தம் செய்யவும் முன்வந்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ச்சியாக சர்வதேச அரங்கிலே கொண்டு செல்லும். பாகிஸ்தான் அத்துமீறல், பொதுமக்கள் எப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போன்ற விஷயங்கள் பல்வேறு நாடுகளின் தூதர்கள் மூலமாக அந்த நாடுகளுக்கு தெரிவிக்கப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து பிற நாடுகள் என்ன அறிக்கை வெளியிடுகின்றன, எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கின்றன என்பதெல்லாம் போக போக தெரிய வரும். விக்னேஷ்.